அதிகாரம் ரோமர் 6:1 நான் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? உட்கார்ந்திருக்கிற நாம் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்நானம்னா என்ன? அதை ஏன் அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரியாமலே நம்ம அநேகர் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோம். ஞானஸ்நானம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் நாம் இருக்க முடியும். பாட்டு பாடுறோம். உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே, பின்னோக்கி நான் அப்படின்னு சொல்லி பாடுறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தண்ணீருக்குள்ளே நாம் போகும்போது தேவதூதர்களும் நம்மை பார்க்கிறார்கள். நாம் ஒன்றை அறிக்கை எடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் மரித்து விட்டேன். இந்த உலகத்திற்கும் என்னுடைய மாம்சத்திற்கும் பாவத்திற்கும் நான் மரித்து விட்டேன் என்று ஒன்றை அறிக்கை செய்து சபையிலே நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதோடு முடிந்து விட்டதா? அது ஒரு ஆரம்பம் தான். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது என்னை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். வரும் அந்த பகுதிக்கு வருவோம். அப்படி திரும்புங்க. மார்க் என்ற சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரம் மார்க் 16ஆம் அதிகாரம். ஆண்டவர் பரத்துக்கு போவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை 15-16 வசனங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய், பின்பு அவரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நற்செய்தியை நீங்கள் பிரசங்கியுங்கள். அந்த 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்பொழுது இந்த நற்செய்தியை கேட்டு அதை விசுவாசித்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அன்னைக்கே ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிக்கப்படுவது என்பது அது ஒரு நீண்ட ப்ராசஸ். எப்படி ஒரு மாணவன் ஒரு காலேஜில் சீட்டு கிடைச்சி அவன் என்று ஆகிறானோ, அது போலதான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிற நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். இந்த உலகத்துக்கு மரித்து என்னை உண்டாக்கின தேவனுக்கென்று வாழ்வதற்கு நாம் அவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். அதுதான் ஞானஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். He shall be saved. He is saved இல்லை ஆங்கிலத்தில். He shall be saved. It's a process. அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு மாணவன் ஒரு 4 வருடம் 5 வருடம் கோர்ஸ்ல போய் சேர்ந்து அவன் படித்து 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 தேறுகிறானோ, அதை போல நாம் ஆண்டவரிடத்திலே ஆரம்பத்திலே வந்து ஞானஸ்நானத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு உடன்படிக்கை செய்து அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். கேம்பஸ் ஒரு இடம் கிடைச்சி போச்சு, நல்ல ஒரு கம்பெனியில நமக்கு வேலை கிடைச்சி போச்சுன்னா அந்த கம்பெனியில போய் அவன் வேலை செய்யலைன்னா அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? அவன் தன்னை அந்த கம்பெனியிலே அந்த வேலைக்கு தந்தது போல தன்னை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அதுக்கு தகுந்தாற் போல் அவன் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவன் ஒரு நாளும் வேலை செய்யும் பொழுதுதான் அவன் அதிலே தேர முடியும். இப்படித்தான் ஆண்டவரிலே வருகிற நாமும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு முதல் படி. அந்த படியிலே நாம் ஏறிட்டோம்னா அடுத்த படி இருந்து கொண்டே இருக்கும். அந்த படியிலே நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் வந்தபொழுது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை பிரசங்கித்தான். அந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்தான். மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானம். பாவத்துக்கு நான் இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஞான ஸ்நானம். மனம் திரும்பி பாவத்துக்கு நான் மனம் திரும்பி நீதிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு வழிதான் இந்த ஞான ஸ்நானம். அதில் நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். இந்த மார்க் 16 பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நாம் பார்த்துருவோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா அந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை, இந்த உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்த ஆண்டவர் கொடுக்கிற நல்ல செய்தியை, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்த அவர், இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், என்னுடைய பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவ்வளவு தீர்க்கமாய் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்புறம் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சபையிலே ஒன்றிணைந்து வளர்ந்து கொண்டே இருப்பான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவன், விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். கண்டம் அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை இந்த உலகத்துல. இஸ் கண்டம் டு ஹெல். இந்த அபாயத்தை, இந்த சீரியஸ்னஸை நாம் உணர்ந்துதான் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன அவரிடத்திலே வந்து தங்களை ஒப்புக் கொடுத்து, ஞானஸ்நானத்தை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு, என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு, இந்த உலகத்துக்கு நான் மரித்து உம்மை பின்பற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தான் அவரிடத்திலே வந்து ஞானஸ்நானத்தை தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1ஆம் வசனத்துல அப்படி மரித்தவர்கள் யார் அடக்கம் பண்ணுவாங்க? கல்லறையில அடக்கம் பண்றாங்க. ஒரு பொட்டியில வச்சு ஒரு மனிதனை அடக்கம் பண்றாங்கன்னா அவன் முழுவதுமாய் மரித்திருக்க வேண்டும். He must be a dead person. அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு பொட்டியில வச்சு அடக்கம் பண்ணி ஆணி அடிச்சு கல்லறையில போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் மண்ணை போட்டுட்டு மூடிட்டு வருவோம். நாமும் கூட இயேசுவுக்குள்ளாக, அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து, நான் உங்களுடைய மரணத்துக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் நாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். மரிக்காத, அரைகுறையாக இருக்கிற ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவாங்களா? சில பேர் இழுத்து படிச்சுட்டே இருப்பாங்க எத்தனையோ வருஷமா. அவங்களை அடக்கம் பண்ணவே முடியாது. ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? அடக்கம் பண்ண முடியுமா? அவங்களை அடக்கம் பண்ண முடியாது. ஒரு மரித்த மனிதனை அவனைத்தான் அடக்கம் பண்ண முடியும். இயேசுவோடு நான் மரித்து விட்டேன் இந்த உலகத்திற்கு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தான் அந்த ஞானஸ்நானத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மேலும் 4ஆம் வசனம், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும்
ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவிலே கூட அடக்கம் பண்ணப்படுறோம். எதுக்காக அடக்கம் பண்ணப்படுறோம்? எதுக்காக ஞானஸ்நானத்தை நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம்? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் பொருட்டு, to walk in newness of life, ஒரு புதிய வாழ்க்கையில என்னை ஒப்பு கொடுக்கும் பொருட்டு, நான் பிரவேசிக்கும் பொருட்டு தான் என்னை நான் ஞானஸ்நானத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அது இல்லாம ஒரு யூனிவர்சிட்டியில போய் சீட்டு வாங்கிட்டு படிக்காம திரும்பிட்டு இருந்தா ஃபெயில் ஆக வேண்டியதுதான். எனக்கு இடம் கிடைச்சி போச்சு நல்ல யூனிவர்சிட்டியில, எனக்கு கேம்பஸ் சிட்டியோட இடம் கிடைச்சி போச்சு, நல்ல கம்பெனியில எனக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வேலை செய்யாம யூனிவர்சிட்டிக்கு போறோம், படிக்காம இருந்தா ஃபெயில் ஆக வேண்டியதுதான். ஐடி கம்பெனி இன்னைக்கு நடக்குது, வேலை செய்யாதவர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க, 1 மாசம் நோட்டீஸ், we don't require your service no more we require your service அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவங்க போயிட்டு வேற வேலை தேட வேண்டியதுதான், கிடைச்சா ஒன்றும் கிடைக்கலன்னா கஷ்டப்பட வேண்டியதுதான். அதே போலத்தான் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையை அவரோடு நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாய் நிறைவேறும். ஏன் நம்ம அடக்கம் பண்ண போறோம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்கமானது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் விசுவாசம். என்னுடைய புத்திக்கும் என்னுடைய நினைவு என்னுடைய சிந்தனைகளுக்கும் நான் இடம் கொடுக்கவே கூடாது. தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஆமே என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரும். என்ன கேள்வி? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதனால் விசுவாசம் வரும். இப்படித்தான் நான் விசுவாசிக்கணும். என்னுடைய பழைய மனிதன், அடுத்த வசனம் பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், இந்த பழைய மனிதன் தான் நமக்கு பிரச்சனையே. நம்முடைய பழைய மனிதன் எப்பொழுதும் பாவம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் அசுத்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருந்த என்னுடைய பழைய மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்? அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோமா? என்னுடைய பழைய மனிதன், பாவத்துக்கு எஸ் சொன்ன என்னுடைய பழைய மனிதன், my old man has been crucified with Christ. ஒரு பெரிய விஷயம் அது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இதை நாம் பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவரே, என்னுடைய பழைய மனிதனை உம்மோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டீர், அறைய ஒப்பு கொடுத்து விட்டீர். நீர் சிலுவையிலே அறையப்பட்ட போது என்னுடைய பழைய மனிதனும், பாவத்துக்கு எஸ் சொன்ன என்னுடைய பழைய மனிதனும் உம்மோடு கூட அறையப்பட்டு விட்டான். என்னுடைய சித்தம் பாவத்துக்கு ஆம் என்று சொன்ன என்னுடைய சித்தம் அறையப்பட்டு விட்டது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஒரு மரித்த மனிதன் பாவம் செய்ய முடியுமா? ஒரு மரித்த மனிதன் இங்கே கொண்டாந்தான ஒரு சவப்பட்டியில் வச்சாங்கன்னா அவன் ஏதாவது செய்வானா? தன்னுடைய கண்களால் இச்சிப்பானா? அவனுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஒப்பு கொடுப்பானா? தன்னை உயர்த்துவானா? என்ன செய்வானவன்? எதையுமே செய்ய மாட்டான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். உலகரிய ரட்சிப்பை, விடுதலை நம்முடைய தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசமாய் ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்றுதான் தேவன் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ என்னுடைய ஜனங்கள் ஞானஸ்நானத்தை விசுவாசமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் இன்றைக்கு என்னுடைய குமாரனுடைய உயிர்த்தெழுந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்களா என்றுதான் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை எப்படி சாத்தியம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இது நிதர்சனமா இல்லை என்ற காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஒன்று, நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அப்படியே நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் 8ஆம் வசனம், அவருடனே கூட உழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணத்துக்கு அவர்கிட்ட வேலையே கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார், ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே பாத்தீங்களா வசனம்? அதுபோலவே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கணும். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது என்னை உண்டாக்கின தேவனுக்கு என்றுதான் என்று நான் எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக இருக்கிறதா? அனுதின வாழ்க்கையிலே இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறதா? இல்லைன்னா நம்ம எங்கே தவறு செஞ்சோம்? தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா என்னுடைய சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு புதிதான வாழ்க்கைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். 13ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இதுதான் நம்முடைய பொறுப்பு. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உலகத்தில் எங்க போனாலும் நமக்கு ஒரு பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு வேலைக்கு போனாங்க ஒரு பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறவர்கள் வாழ்க்கையை தோற்றுத்தான் போவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோற்று போவாங்க. பொறுப்பை சரிவர செய்யாத நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சரியா படிக்கிறேன்னா ஃபெயிலாக தான் போறீங்க. சரியா வேலை செய்யணும் உங்களை வீட்டுக்கு தான் அனுப்ப போறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு நாம் யோசிக்கிறோம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமா இல்லையே, இன்னும் நான் பாவத்தை செய்கிறவனா இருந்து கொண்டே இருக்கிறேனே, இதற்கு என்னதான் தீர்வு? வேத வார்த்தை எல்லாம் இப்படி இருக்கிறது. நான் வார்த்தையின்படி ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், ஆனால் நான் இந்த உலகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். மாம்ச இச்சைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று நாம் கலங்குகிறோம். இதற்கு என்னதான் தீர்வு என்று பார்த்தால், ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், தேவன் சபை எப்படி உருவாக்கினார் என்று பார்த்த பொழுது பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு என்ன சொல்லுகிறான் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ரோமருக்கு என்ற புஸ்தகத்தின் அதுக்கு முன்னாடி புஸ்தகம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் பலவிதமான பாஷைகளை பேசுகிறார்கள். அப்ப அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. இவங்க என்ன குடிச்சிட்டு வெடிச்சிட்டு இருக்கிறாங்களான்னு சொல்றாங்க. ஆனா அப்போ பேதுரு எழுந்து பேசுகிறார், பேசிக்கொண்டே வருகிறார். நிறைய விஷயங்களை அவர் பேசுறார். எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் கேட்ட பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கிறது? 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது எதை கேட்டாங்க? 36ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நீங்கள் யாரை கொலை செய்தீர்களோ அவர்தான் உங்களுடைய ஆண்டவர், அவர்தான் மேசியா என்று தீர்க்கமாய் பேசுகிறான் பேதுரு. அப்ப இதெல்லாம் கேட்க அவங்களுடைய இதயத்திலே ஒரு குற்ற உணர்வு வந்து, ஒரு கன்விக்ஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். இப்ப நாங்கள் என்ன செய்ய தப்பு செஞ்சிட்டோம்,
ஜீவாதிபதியை நாங்கள் சிலுவையிலே அறை ஒப்பு கொடுத்து விட்டோம். He is the Prince of Life. அவரை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒரு படு பாலகனை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பரபாசை கேட்டு வாங்கி கொண்டோமே. எவ்வளவு பெரிய பாவிகள் நாங்கள் இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க எங்களுக்கு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றார், பேதுரு அவர்களை நோக்கி 38ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதோட முடிஞ்சிருங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். You will receive the gift of the Holy Spirit. இதுதான் the crux of the matter. ஞானஸ்நானம் நீங்கள் பெறும் பொழுது மனம் திரும்பி, மெய்யாகவே மனம் திரும்பி, நான் தேவனுக்கென்று வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மெய்யாகவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய ஆவியானவரை கொடுக்கிறார். எதற்கு? இந்த புதிய வாழ்க்கையை அவர்கள் நடத்திப்பதற்கு. To live a new life in Christ, God gives them the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்து அவர்களை அபிஷேகித்து பலப்படுத்தி தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவர்களை ஆயத்தமாக்குகிறார். இதுதான் தேவன் கொடுக்கிற கிருபை. கிருபையின் ஆவியானவர். என்னால முடியாது, எந்த பாவத்தையும் மேற்கொள்வதற்கு என்னால முடியாது. கோபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான், கண்களால் சித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான், பண ஆசையில இருந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான், புறம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்னால் முடியாது. என்னுடைய மாம்சத்திலே ஒரு நன்மையும் வாசமா இல்லை. நிர்பந்தமான மனிதன் நான், wretched man, நிர்பந்தமான மனிதன். என்னால் முடியாது, தேவனுக்கு என்னால் வாழவே முடியாது. ஆனால் நான் மெய்யாகவே மனம் திரும்பி மனங்கலந்து துக்கித்து இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவர் அவருடைய ஆவியானவரை என் மேல் ஊற்றி என்னை பலப்படுத்தி அவருக்கென்று வாழ்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் இருக்கு புதிய ஏற்பாட்டில். எங்க பார்த்தாலும் நீங்க இந்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சாத்தானுடைய கண்களுக்கு மறைத்து நாங்கள் நம்முடைய பாவங்களிலே அலைந்து கொண்டிருக்க நம்மை விட்டு விடுகிறான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை 40 வருஷம் அலைந்து கொண்டிருந்தார்களோ அப்படியே நாம் அலைந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் சாத்தான் விரும்புகிறான். தேவனுடைய ஜனங்கள் இல்லை, நாம் அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி வாழ்க்கை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் மேல் நடக்க, சாத்தானை காலின் கீழ் விழித்து வாழதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அந்த உலகத்தையே பார்த்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு கணவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேறொரு மனிதனை பார்த்தால் அவளுக்கு என்ன பெயர்? வேறொரு மனிதனோடு உறவு வைத்திருந்தால் அவளுக்கு என்ன பெயர்? விபச்சாரி. ஆவிக்குரிய விபச்சாரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு நான் வாழ்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தையும் நேசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் இருக்கிறவர்களும் அன்பு கூறாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது 1 யோவான்ல. உலகத்தில் என்ன இருக்கு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதில் ஏதாவது ஒன்று நம்மை ஆளுகை செய்தால் நாம் தேவனுக்கு உண்மையானவர்கள் இல்லை. ஆவிக்குரிய விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறேன், மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறேன், ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்கிறேன், என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு நாளைக்கு இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்க போறோம்? ஆண்டவர் கொண்டு வந்த ரட்சிப்பு இதுதானா? அரைகுறையான ரட்சிப்பை ஆண்டவர் கொண்டு வந்தாரா நமக்கு? இல்லை. பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கு பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல், நியாயப்பிரமாணம்னா பழைய ஏற்பாட்டு காலம், மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான், அதுக்கு நீங்க இப்ப கீழ்ப்பட்டில்லை. You are not under the law. அது பழைய ஏற்பாடு. இயேசுவுக்கு முன்னால் இருந்த வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா, கிருபையின் ஆவியானவர் வந்துவிட்ட புதிய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். இந்த வார்த்தை பொய்யாங்க, பொய் இல்லை, உண்மை.
இந்த உண்மையை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த வெற்றி வாழ்க்கையை ருசிக்க முடியும். விசுவாசியாதவர்கள் அவிசுவாசத்திலே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் கேட்டார்கள், ஆண்டவர்கள் யார் வந்தாலும் இதை நான் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்றுதான் கேட்பார். Do you believe that I am able to do this? அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரைய பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா நான் உனக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்று? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னிடத்திலே ஒரு பலனும் இல்லை, நான் பலவீனன், என்னால் எதுவுமே முடியாது, நான் தோற்று போனவன், ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும், நீர் எனக்கு இந்த வெற்றி வாழ்க்கை கட்டளையிட முடியும், ஆவியானவர் மூலமாய் என்னை அபிஷேகித்து என்னை பலப்படுத்தி இந்த வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்த முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அன்றைக்கு 6 லட்சம் பேர் 2 பேர் தான் போனாங்க உள்ள கானான் தேசத்துல, யோசுவாவும் காலேபும். இன்றைக்கும் அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே வந்தாலும் இந்த வெற்றி வாழ்க்கை ருசிக்கிறவர்கள் சொற்ப பேரை தான் இருக்கிறாங்க. ஏன் நாம் ஒரு யோசுவாவை போல காலேபை போல இருக்கக்கூடாது, தேவனை விசுவாசிக்க கூடாது? யோசுவாவும் காலேபும் அப்படிதான் சொன்னாங்க, அந்த அரக்கர்கள் இருக்கட்டும், இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருக்கட்டும், அவர்கள் அரக்கர்களா இருந்து விடட்டும், அந்த கானான் தேசத்திலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார். நம்முடைய கோபத்தை பார்த்து இந்த கோபம் நம்மை விட்டு போகவே போகாது. என்னுடைய சுபாவம் என்னுடைய அப்பாவிடத்தில் இருந்தது, என்னுடைய தாத்தாவிடத்தில் இருந்தது, என்னிடத்தில் இருக்கிறது, இது என்னை விட்டு போகவே போகாது. இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எதுக்கு சபைக்கு வரணும்? தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கணும். மனுஷிகமாகவே நாம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இந்த கண்களின் இச்சை என்னை விட்டு போகவே போகாது, பண ஆசை என்னை விட்டு போகவே போகாது. இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதா? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். இதற்கு நமக்கு தேவை அவருடைய திவ்ய வல்லமை. ஆண்டவர் அதைத்தான் கொடுக்க வந்தார். நம்மை அப்படியே நீங்க நான் உங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து அந்த பிரமாணங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களை நான் பலப்படுத்தாமல் நான் விட்டுறதில்லை தான் ஆண்டவர் சொல்றார். அவருடைய வசனங்கள் கிருபை நிறைந்தது. எழுதியிருக்கிற வாசி பாருங்க, கிருபை உள்ள அவர் வசனம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள். ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையோடு அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய பலன் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் பார்க்கணும் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும், மலைப்பிரசங்க வார்த்தைகளை. ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்க்கிறவனும் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொன்னால் அந்த வார்த்தையோடு அவருடைய கிருபை வருகிறது. எனக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4 பேசுகிற வார்த்தை. 24ஆம் வசனம் 23 பாருங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படுறதே கிடையாது. என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணறதே கிடையாது. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை, பாத்தீங்களா, கிருபை நிறைந்த சுவிசேஷம். விசுவாசிக்கிறோமா நாம் இதை? அந்த சுவிசேஷத்தோடு கிருபை சேர்ந்தே வருகிறது. மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான், இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமாய் வந்தார். சத்தியத்தோடு கிருபையும் கொண்டு வந்தார். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷம் இப்படிதான் பார்க்கணும். சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளோடு தேவன் அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு கிருபையை கொடுக்கிறார். யோவான் சாணகன் சொன்னான், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் என்னை விட மேலானவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அன்னைக்கே சொல்லிட்டான், ஆரம்பத்திலே சொல்லிட்டான், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகிப்பார், உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார், தெய்வீக வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை பலப்படுத்துவார். இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும்.
கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். பவுல் எப்படி பேசுறார் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் ஒரு இடத்துக்கு போறார். அவர் அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வர்றான். அதிலே அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா என்று கேட்டான். அந்த கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசித்த பொழுது பசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்களா? அந்த கிருபையின் ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்களா? பசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் கொடுக்கிற ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கிறான். அதாவது இரண்டையும் பிரிக்கவே முடியாது. விசுவாசம், பசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஞானஸ்நானம். அடுத்து பாருங்க, அந்த வார்த்தை வருது பாருங்க. அதற்கு அவர்கள் பசுத்த ஆவியை உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. That is a normal thing. இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிற எந்த மனிதனும் பசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு சாதாரண விஷயமாய் இருந்தது ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே. அதனால அப்படி கேள்வி கேட்கிறார் அவர். எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? டவுட் வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் மனதிலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்தால் நீங்கள் பசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலே. அப்படின்னா நீங்க பெறவில்லை என்றால் எந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றீர்கள்? அதுதான் அவன் சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவர்களோடு பேசி அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து கீழே வருதெல்லாம் கொடுத்து அவர்களுடைய கைகளை வைத்து ஜெபிக்கும் போது பசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களுக்கு வருகிறது. அவர்களை ஒரு பசுத்த வாழ்க்கைக்கு என்று அவன் ஆயத்தப்படுத்துகிறான். இதுதான் சாதாரணமான, இட் இஸ் a normal Christian life. இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். புனிதான ஜீவனுடனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவோடு இணைக்கப்பட்ட நான் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அவரோடு சேர்ந்து நான் வாழும்போது அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கை எனக்கும் சாத்தியமாகிறது. அவர் வாழ்வது இன்றைக்கு தேவனுக்கென்று, நான் வாழ்வதும் தேவனுக்கென்று தான், வாழ்வதும் தேவனுக்கென்று தான். இதுதான் நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கை. இது இல்லாம நான் இந்த உலகத்தில் அரைந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வாழ்வர்கள் அவிசுவாசத்திலே தான் இருக்கிறார்கள். யோசுவாவை போல, காலேபை போல நமக்கு விரோதமாய் நம்முடைய மாம்ச இச்சைகள் இருந்தாலும், சாத்தான் கொண்டு வருகிற காரியங்கள் இருந்தாலும், இயேசுவே உம்மை போல உம்முடைய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். ஜீவனை கொடுப்போம், அந்த ஜீவனை பரிபூர்ணமாய் கொடுப்போம். லைஃப் abundant. அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் தானமாய் போனால் அவருடைய அபிஷேகத்தை நம்ம கொடுத்து அந்த வாழ்க்கைக்கு நம்மை நடத்துவார். அப்படியாய் தேவனுடைய ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். கிருபையின் சுவிசேஷம். மோசையின் மூலம் நியாய பிரமாணம் உண்டாகும். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சத்தியத்தோடு மாத்திரம் அல்ல, கிருபையோடும் வந்தார். நாம் செய்ய வேண்டிய, நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை, யாரை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்பதை காட்டும்படி இயேசு நமக்கு வாழ்வானார். நாம் வாழ வேண்டிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்வு காண்பித்தார். அந்த வாழ்க்கையை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அழியாத தேவனிடத்தில் இருந்த அந்த வாழ்வு, அன்பு நிறைந்த, சம்பூர்ணமாய் நிறைந்த வாழ்வு, சாந்தமும் இரக்கமும் மன உருக்கமும் இச்சையடக்கமும் விசுவாசமும் நிறைந்த அந்த வாழ்வு நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. ஆண்டவரிடத்திலே அற்புதங்கள் உண்டு, சுகமளிக்கும் வல்லமை உண்டு. அவரிடத்திலே வந்த எல்லாரிடத்திலும் அவர் 2 காரியத்தை கேட்பார். சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வியாதியில் இருந்து, உன்னுடைய இந்த வேதனையிலிருந்து விடுபட விரும்புகிறாயா? சுகமடைய விரும்புகிறாயா? இதான் அவர் கேட்கிற கேள்வி. ஆமா ஆண்டவரே, அல்லது நான் உனக்கு என்ன செய்யணும்? சுகமடைய விரும்புகிறாயா? அல்லது நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். ஆண்டவரை, நான் பார்வையடையணும், ஆண்டவரை நான் சுத்தமாக, ஆண்டவரை
குஷ்டரோகியா இருந்தால் நான் சுத்தமாகணுமா? அடுத்த இரண்டாவது ஒரு கேள்வி கேட்பாரு, இதை உனக்கு நான் செய்ய எனக்கு வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறாயா? இதை உன்னிடத்தில் நான் நடப்பிக்க எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படிங்கிறவங்களுக்கு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அவ்வளவுதான். அந்த நேரமே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார். ரொம்ப எளிமையானது. தேவனிடத்தில் வைக்கும் விசுவாசம், இயேசுவிடத்தில் வைக்கிற விசுவாசம். அவர் என் ரட்சகர், என்னை மீட்கிறவர், பாவத்தினுடைய அகோர பிடியில் இருந்து, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து என்னை மீட்கிறவர், ரட்சிக்கிறவர். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அவரால் மீட்க முடியாத பாவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் விழுந்து கிடக்கின்ற, அடிமைப்பட்டு கிடக்கின்ற எந்த ஒரு பாவத்தையும் மீட்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த உயர்ந்த வாழ்க்கையை அதை எனக்கு தரவும் அவர் வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் நான் சேரும் பொழுது அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர். அதான் விசுவாசம். நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது எப்படி நாம் பார்க்கணும், அவர் மேல் எப்படி ஒரு விசுவாசம் வைக்கணும்? என் ரட்சகராகிய தேவன், என்னை மீட்கிறவராகிய தேவன். அடுத்து அவர் பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகிப்பார் அப்படின்னா கிருபையின் ஆவியினால். பரிசுத்த ஆவியினருக்கு கிருபையின் ஆவி அப்படிங்கிற ஒரு பெயரை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நிறுத்தி நிதானமாய் என்னுடைய ஆவியிலே நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு இருக்கும். கிருபையின் ஆவி, தேவனுடைய குமாரன் கிருபையின் ஆவி. நம்முடைய ரட்சிப்புக்கென்று பிதாவாகிய தேவன் நமக்கு அருளின ஈவு. நம்முடைய குமாரனை நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக கொடுத்தார். நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்வாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துன்னு தான் இது. புரசே 3ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, நம்முடைய வாழ்வாகிய கிறிஸ்து. அடுத்து நமக்கு அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு உதவி செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு பேர் கிருபையின் ஆவி. சரி, இப்ப ஒரு சம்பவத்தை தியானிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள், ஏறக்குறைய 5000 புருஷர்கள், பிள்ளைகள், ஸ்திரீகள் தவிர 5000 பேரை போஷித்து அவர் எல்லாரும் போயிடுறாங்க. 5 அப்பம் 2 மீனை பெருகு பண்ணி எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. மீதி 12 கூட இருக்கு. 12 சீசர்களுக்கும் 12 கூடையை கொடுத்து இயேசு படகுல ஏறி சீக்கிரமா அந்த கரைக்கு போங்கன்னு அனுப்பிடுறாரு. அக்கறைக்கு போங்கள். இயேசு சொன்னாரேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து உடனே போறாங்க. அக்கறைக்கு போயிட்டு இருக்காங்க. போகின்ற வழியில எதிர்காற்று, மத்தேயு 14:24 எதிர்காற்று அலைகளினால் படகு அலைவுபட்டது. 4ஆம் ஜாமம் ஆயிட்டு இயேசு கடலின் மேல் நடந்து 25ஆம் வசனம் அவர்களிடத்திற்கு வந்தார். கடலின் மேல் நடந்து வந்தார். அலைகள் எழுப்பிட்டு இருக்குது. படகு கவிழ்படி எதுக்கு அது ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இப்ப ஒரு ஏதோ ஒரு அசைவு தெரியுது. என்ன தெரியுது? யாரும் நடந்து வராங்க. அது மெய்யாகவே ஆண்தானா, ஒரு ஆழ்தானா அல்லது பேயா? ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசம் அப்படின்னா ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி பயத்தினால் அலறினார்கள். விவகாரம் யாரும் கடல் மேல நடந்து வராங்களே. மனுஷன் சொன்னா கடலுக்குள்ள போயிடுவாங்க. கடல் நீச்சல் எடுத்து வந்தா பரவாயில்ல, மனிதன் சொல்லலாம். ஆனா கடல் மேல் நடந்து வருகிறது. கண்டிப்பா இது மனுஷனா இருக்கிற பேய் தான். ஆனா இயேசு நடந்தார். கடலின் மேல் நடந்தார். திருக்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். இயேசு அவரை திடப்படுத்துகிறார். நான் மனிதன் அல்லன்னு சொல்லி, இப்படிப்பட்ட காரியம் மனிதன் சாத்தியம்னு சொல்லி எல்லாம் பயப்படாதீங்க. இடமா இருங்க, தைரியமா இருங்க, நான் தான். பேதுரு அவரை நோக்கி சொல்றார், ஆண்டவரே நீரே ஆனால், ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொன்னா, நான் தண்ணீரின் மேல் நடந்து உங்களிடத்தில் வர கட்டளையிடும். நீங்க தானா? அப்படின்னா ஒன்று செய்யுங்க.
நான் நடந்து உங்க இடத்துல வரணும். கட்டளையிடும். முதல்ல ஒரு கட்டளையிட்டீங்களா, அக்கறைக்கு போகணும்னு சொன்னீங்க, நாங்கள் புறப்பட்டு வந்தோம், எதிர்காத்தா போச்சு. இப்போ ஒன்று நடந்து அப்படின்னா பயப்படாதீங்கன்னு சொல்றீங்களா, நீங்க தான் சொன்னா எனக்கு ஒரு கட்டளை கொடுங்க. வான்னு சொல்லுங்க, என்னிடத்தில் வான்னு சொல்லுங்க, நான் வரேன். நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்தும் இடத்தில் வர கட்டளையிடும். ஆண்டவர் எதுவும் கடிந்து கொள்ளலை, நான் விசுவாசமே பேசுறேன் அப்படின்னு என்ன சொல்ற பாருங்க, வா என் பின்னே வான்னு சொன்ன அதே ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். பேதுருவை அழைக்கிறார், வா வானா நீச்சல் அடித்து வாழல, எப்படி வா, தண்ணீரின் மேல நடந்து வா. அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். படகுல இருக்கிறவங்களுக்கும் சரி, பேதுருக்கும் சரி, பெரிய ஆச்சரியமான காரியம். இது வாசிக்கிற நமக்கு இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது மெய்யாவே நடந்தது. பேதுரு படகுல இருந்து 2 காலம் எடுத்து 1 காலம் தண்ணீர் வைக்கும் பொழுது அவருக்கு துளியும் அவிசுவாசமே கிடையாது. எனக்கு வான்னு சொன்ன ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார், அவர் அதை செய்வார். அதை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். என்னை தண்ணீரின் மேல் நடக்க வைக்க வல்லமை உள்ளவர். எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத, முழு சரித்திரம் செய்யாத ஒரு காரியத்தை இயேசு செய்திருக்கிறார். தண்ணீர் மேல் நடந்திருக்கிறார். எந்த உலகத்துல வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படி இயேசு என்னை கூப்பிடுகிறார். நீ நடந்து வான்னு சொல்ற விசுவாசம். அவன் முதலடி எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய விசுவாசம், இப்ப 1 கால் படகுல 1 கால் தண்ணீர்ல, இப்ப அடுத்த விசுவாசம் என்ன, படகு மேல இருக்கிற காலை எடுக்கிறான். எடுத்து நீரின் மேல் வைக்கும் பொழுது முழுக்க நீர்ல நிற்கிற ஒரு மனிதன். எனக்கு அழைத்தவர் ஒருவர் உண்டு, அவர் உண்மையுள்ளவர். அவர் என்னை என்ன செய்ய சொல்றாரோ அதன்படி செய்வதற்கு, என்னை செய்ய பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவர் அப்படின்னு விசுவாசித்தான். அடுத்தடி வைக்கிறான், நடந்தான். படம்னா இப்ப அவங்களுக்குள்ள ஆச்சரியம் என்ன, இப்ப பேய் கிடையாது, மனிதர்கள் தான். 2 மனிதர்கள், ஒருத்தர் இயேசு. இப்ப எனக்கு சந்தேகம் போயிடுச்சு. அவர்தான் என் மீட்பர் தான், என் ரட்சகர் தான், என் பின்னே வான்னு சொல்லி என்னை அழைத்தவர் தான், அந்த அழைப்பை நான் நடக்கும்படி எனக்கு உதவி செய்கிறவர் தான். இப்ப பேதுருவை நடக்க செய்திருக்கிறார். ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஜலத்தின் மேல் நடந்து, கண்டிப்பா இயேசு ரொம்ப கிட்ட இருக்க மாட்டார் படகு கிட்ட, அப்படின்னா அவங்க இயேசு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் தூரத்துல தான், ஒரு 10 அடி 15 தூரம் பேதுரு நடந்திருப்பார். பெரிய அதிசயம். அடுத்து 30ஆம் வசனத்துல, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து. விசுவாசத்தோடு நடக்கின்ற அந்த வாழ்க்கையில ஒரு பயம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இயேசு சொன்ன முழு வாழ்க்கை முடிஞ்சிடும், நடக்கிற தூரம் முடிஞ்சிடும், இயேசுவை சந்திச்சிடலாம். இயேசுவை சந்திச்சு அவரோடத்துல அவர் கையை பிடிச்சிக்கலாம். ஆனா காற்று பலமா இருக்குது. அது எப்பயுமே முதலே பலமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவனுக்கு தெரியுது, தன்னை நடக்க வல்லமை தந்த ஒருத்தரோடு கூட தன்னை நடக்க விடாதபடி அலைகள் மேல் எழுப்பி வருது. காற்று பலமா இருக்குது, கால் நனையுது. கால் நனையாம மேல அப்படியே பறந்து போகல, நடந்துதான் போற. தண்ணீர்ல நடக்கிற ஒரு மேடு பள்ளம் உள்ள ஒரு ஆறுன்னு சொன்னா, முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருக்கு, அடுத்து குதிகால் மட்டும் நனையும், கொஞ்சம் ஆழம் போகும், அப்புறம் இப்படியே தண்ணி நடக்கிறேன். பாதம் நனையாம நடந்தான்னு எழுதல, அப்படி இல்லை, பாதம் நனைஞ்சிட்டு இருக்கும். அலை எழும்போது பாதம் நனையும், அலை சமமா இருக்கும் போது தண்ணீர் மேல பாதம் இருக்கும், உள்ளங்கால் மட்டும் நனையும். ஆனா இங்கு ஒரு காரியம் நடக்குது, மேல கொஞ்சம் தண்ணி வந்து போச்சு, பயம் வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலாம் பாவத்தை நாம் மேற்கொண்டு வாழும் பொழுது நமக்கு பிறரை மன்னிப்பது எளிதாக இருக்கும். பிறர் நமக்கு ஏதாவது பேசிட்டாங்கன்னா அப்படி அறியாமல் பேசுறாங்க, மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போகிறது ஈஸியாக இருந்துச்சு. தீமை நமக்கு செய்கிறவங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எளிதாக இருந்துச்சு. பிறரை மன்னிப்பது எளிதாக இருந்தது, மன்னிப்பு கேட்கிறது எளிதாக இருந்தது, நம்மை தாழ்த்துறது எளிதாக இருந்தது, தண்ணீர் மேல் நடந்தது பேதருக்கு எளிதாக இருந்தது. ஆனா இப்ப ஒரு பலமான ஒரு அலை வருது,
கால் நனையுது, கொஞ்சம் அதிகமா நனையுது. ஏதோ ஒரு சின்ன பாவம் நம்மை தள்ளாட பண்ணுது. அது நம்ம நினைச்சோம், அப்பா ஒரு வழியா ஒழிஞ்சுது, இந்த பாவத்தான வர சோதெல்லாம் ஒழிஞ்சுது, நமக்கு வயசாகி போச்சு, ஒழிஞ்சு போச்சு, பரவாயில்ல, நம்ம முன்னிடுவலாக இருந்திருக்கோம், இவ்வளோ காலம் வரைக்கும் ஒரு திருப்பதி சுவிசேஷத்தில் தேவனுடைய வல்லமை பெற்று நடந்துட்டு இருக்கோம், பாவத்தை மேற்கொண்டு நடந்துட்டு இருக்கோம், பாவத்தின் மேல் நடந்துட்டு இருக்கோம், பாவத்தால் மூழ்காதபடி, பாவம் செய்யாதபடி தேவனை மட்டுமாய் நம்மை நடக்க செய்திருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்பொழுது திடீர்னு ஒரு அளவு வருது, பயம், நனைஞ்சு போறோம், தள்ளாடுறோம், சறுக்கி விடுறோம், பயந்து அமிழ்ந்து போவீங்க. மூழ்கி தண்ணிக்குள்ளார போயிடல, அமிழ்ந்து போய் கொண்டிருக்கையில் பேதுரு செய்தது ஒரு ஞானமான காரியம். அது நமக்கு படிப்பனையாக எழுதப்பட்டது, அது எனக்கு உங்களுக்கு எழுதப்பட்டது. பயந்து அமிழ்ந்து போகையில் பேதுருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னவா இருக்கு? வாசிங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும். நீரையானா வர கட்டையிடம் சொன்னார் ஆண்டவர், வாழ் சொன்னார், நடந்துட்டு இருக்க. இப்ப ஏதோ இயேசு மேல இருக்கிற விசுவாசம் தணிஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு, அல்லது சோதனையினுடைய பலம் அதிகமானதுனால அவனுக்கு விசுவாசம் கொஞ்சம் பலவீனமாய் போச்சு. ஆனாலும் என்னை ரட்சிக்கிறவர் பக்கத்துல தான் இருக்கிறார். ஆண்டவரை ரட்சியும் அங்கத்துல தான் இருக்கார். இயேசுவை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கார், இயேசுவை பார்த்து தான் நடந்திருக்காரு. இப்ப இயேசுனுடைய மேல இந்த பார்வை டக்குன்னு கொஞ்சம் அணையின் மேல வந்து போச்சு, தடுமாட்டம் வந்து போச்சு, தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போற. இப்ப அவர் வாயில இருந்த ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். மனசுக்குள்ள சொல்லிக்கல, ஒண்ணு சொல்லாம கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, உடனே இயேசு கையை பிடித்து அவனை கையை நீட்டி அவனை பிடித்து. அப்ப பேதுருடைய நடக்க எவ்வளவு தூரம் பாருங்க. இயேசு கையை பிடிச்சு கூடாதுன்னு கூட இயேசுவும் கூட தண்ணியில ஓடி வந்திருக்கணும், என்ன நடக்கல அப்படின்னு இல்லை, இயேசு ஓடி வந்திருக்கணும். உடனே எவ்வளவு தூரம் இயேசு தண்ணீர் ஓடி வந்தாலும் தெரியல, ஆனால் உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அவன் மூழ்கி கொண்டிருக்கிறது இன்னும் மூழ்கிப்படாதபடி, மூச்சு திணறி தண்ணீர் குடித்து மூச்சு திணறி செத்து போகாதபடி உடனே அவனை பிடித்து தூக்கி எடுத்து. அதுதான் நம்ம விசுவாசம். பாவத்தினால நம்ம நெருக்கப்படும் போது, இழுக்கப்படும் பொழுது, சோதனைகள் நான் நெருக்கி இருக்குது, நம்முடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளால் இழுப்புண்டு நாம் சோதிக்கப்படும் பொழுது, சோதிக்கப்படுறது பாவமே கிடையாது. நீங்க நம்ம நிறைய பேர் சோதிக்கப்படுறதே பாவம் நினைச்சிட்டு ஐயோ நான் அப்படி அப்படின்னு, சோதிக்கப்படுறது பாவம் கிடையாது. ஆனால் சோதனை வேலையில என்னுடைய பலவீனத்தை நான் உணரணும், என்னுடைய விசுவாச குறைவை நான் உணரணும். தேவன் மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போனதுனால நான் தேவன் பலத்தினால அதை எதிர்த்து நிற்காம போயிட்டேன், சோதனைக்கு முன்னாடியே கூப்பிடாம போயிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வருது. இயேசு எனக்கு உதவி செய்யும், தேவனை எனக்கு உதவி செய்யும், அவையானவரை எனக்கு உதவி செய்யும், தேவனை கூப்பிடாம விட்டோம், பலப்படுத்தி கொள்ளாமல் விட்டுட்டோம். ஒரு புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோம், விழிப்பா இருந்து ஆண்டவரை இப்ப நான் போராண்டவரை நிச்சயமாய் நான் விடவீனன், நான் பாவம் செஞ்சிருவேன். இந்த சூழ்நிலையில இவரை பார்த்து பேசும் பொழுது, இவரை பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தை செய்யும் பொழுது எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாத ஆண்டவரே, நான் மையப்படுத்தின ஆண்டவரேன்னு சொல்லி விழிப்பா இருந்து தேவனுடைய பெறனை பெற்றுக்கொண்டு வல்லமை பெற்றுக்கொண்டு போய் அதை மேற்கொண்டு எளிதாய் வந்துடுவோம். அப்படிதான் வந்துட்டு இருக்கணும். ஆனா இப்ப விழிப்பு தான் போயிடுச்சு. இதுதான் நம்ம பார்த்து வரலாம், நேர்முறை சந்தித்த ஒரு காரியம், இதை நாம் செய்து விடலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கடந்து வந்த வாழ்க்கையை நம்பிக்கை வைக்கும் பொழுது, பேதுரு தான் நடந்து வந்த பாதை இவ்வளவு தூரம் நடந்து வந்தாச்சு, நான் நடக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் நடக்கிறேன் அப்படின்னு இருக்கும்பொழுது அங்க விசுவாசம் போயிடும். தேவன் என்னை நடக்க செய்கிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறார், அவருடைய வார்த்தையின்படி அவர் செய்கிறார். தேவன் என்னை ஒரு கிரியை நடப்பிக்கிறார், பாவத்திலிருந்து அவர் எனக்கு விடுதலை தருகிறார், எனக்கு ஜெயம் இயேசு தருகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன், நான் ஜெயிக்கிறவன் அல்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த மனத்தாழ்மையில தான் நம்ம நடந்துக்கணும் தொடர்ந்து. அப்படி தாழ்மை இல்லாமல் நம்முடைய தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது சில சமயங்களை நம்ம வழிக்கு விடுறோம், உள்ளார சறுக்கி விடுறோம், பாவத்தில் விடுறோம். அது தேவனுடைய சித்தமா? சித்தம் இல்லதான். ஆனாலும் பேதுரு செய்த ஒரு ஞானமான காரியத்தை நானும் நீங்களும் செய்யலாம். பிரியமானவர்களே, கூப்பிடுவோம், இயேசுவே எனக்கு உதவி செய்யும்,
ஆண்டவரே, இப்ப கோபம் எழுப்பி வருது. இந்த வாக்கில கேட்கும் பொழுதுதான் எனக்கு கோபம் வருது. இயேசுவுக்கு உதவி செய்யும், இயேசுவுக்கு உதவி செய்யும். எவ்வளவு வேகமா தண்ணிக்குள்ள போறாரோ அதை விட சத்தம் அதிகமாகி தேவனை நோக்கி கூப்பிடணும். பேதுரு அப்படிதான் கூப்பிட்டார். இயேசு உடனே அவனை பிடித்து நிறுத்தி, அவன் தக்க விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்? என் மேல நம்பிக்கை வச்சியப்பா, என் வார்த்தையில அவ்வளவு நம்பிக்கை வந்து ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் என் வார்த்தையை நிலைத்திருக்கவில்லை? என் வாயின் வார்த்தைகள் வசனங்கள் உன் இருதயத்தில் ஏன் ஆழமா தங்கி இருக்குல்ல? அந்த வார்த்தையை விட்டுட்டு இருக்க பற்றிக்கொள். உன் விசுவாசத்தை இருக்க பற்றிக்கொள். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடாதே. இதான் ஆலோசனை. ஏன் சந்தேகப்பட்ட? சந்தேகப்படாது. உன்னை அழைத்தவன் நான், உன்னை வா என்று சொல்லி கூப்பிட்டவன் நான். உன் ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசத்தை ஏன் நீ விட்டுற? சூழ்நிலைகளை பார்க்கிறேன், ஐயோ எனக்கு எல்லாம் விரோதமாக நேரிடுது, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாருங்க. இல்லை இல்லை, நான் இருக்கிறேன். உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ள நான் உனக்கு பக்கத்திலே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யற என்றார். இப்ப பேதுரு விசுவாசத்துல ஸ்திரப்பட்டுட்டார். இப்ப தன்மையில் அவர் நம்பிக்கை வைக்கல. தான் கடந்து வந்த வெற்றி வாழ்க்கை மேல் அவர் நம்பிக்கை வைக்கல. தன்னை நடக்க செய்கிற தேவன், தன்னை விழுகின்ற கால் தள்ளாடும் பொழுது, கால் சறுக்கும் பொழுது தூக்கி விடுகிற தேவன், தூக்கி விட்டு அவனை கணித்து கொள்ளல. ஏன் சந்தேகப்பட்ட? விசுவாசமாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னை அழைத்த நான் உன்னை நடக்க செய்கிறவன், உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். உன்னை அழைச்சிட்டு வந்து பாதியிலே விட்டு வரவர் அல்ல, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். எபிரேயர் 7:15, 25. எபிரேயர் 7:25. எத்தனையோ முறை என்னை கரம் பிடித்து தூக்கிவிட்ட வார்த்தை. பேதுரு ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி, சந்தேகப்படாத, உன் விசுவாசம் அற்பமா இருக்க வேண்டாம் அப்படி சொன்ன ஆண்டவர் என் கரம் பிடித்து எனக்கு சொன்ன வார்த்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக என் இதயத்தின் ஆழத்துல ஆழமாய் பதிந்த வார்த்தை. எபிரேயர் 7:25. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய பரிபூர்ணமான வாழ்க்கையை, பரிபூர்ணமான மகிமையான வாழ்க்கையை முழுமையா எனக்கு தர வல்லமை உள்ளவர். இந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் நாம் தடுமாறலாம், விழுந்து கூட போகலாம். எத்தனை முறை விழுந்தால் என்ன, அத்தனை முறை எழுந்து நிற்கலாம், துள்ளி குதித்து எழுந்து நிற்கலாம். நீதிமான் விழுந்தாலும் எழுந்துடலாம். ஆனால் அது விழும் பொழுதே, விழுந்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனை கூப்பிடணும் அப்படின்னா தேவன் அவனை தூக்கிடும். அவன் விழ வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தில் அழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோதிக்கப்படுவதற்கு முன்பாகவே கூப்பிடலாம், கிருபை பெற்றுக் கொள்ளலாம். சோதிக்கப்படும் பொழுதே கூப்பிடலாம், கிருபை பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை கூப்பிடாமல் சோதனையில விழுந்து போய் கிடந்தாலும், பாவத்திலே விழுந்தாலும் நேர்மையாய் தவறை பாவத்தை ஒத்துக்கொண்டு பாவம் செய்தேன் என்று பாவத்தில் விழுந்தேன் என்று சொல்லி அறிக்கை செய்து மீண்டுமா இரக்கத்தை பெற்றவர்களாய் எழுந்து நடக்கலாம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். இயேசு எனக்காக தான் உயிரோடு இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார் உயிரோடு. எனக்காக வேண்டுதல் செய்யும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு ரட்சகர் ஆண்டவர். இயேசு எனது ரட்சகர், மீட்கிறவர். அப்ப இயேசு மீண்டுமாய் பேதுரு படகுல, அவர்கள் படவில் ஏறின உடனே இந்த சம்பவத்தை அடிக்கடி பார்க்க, ஆண்டவரே நான் விழுந்த, ஆண்டவரே கால் தடுமாறினது, உங்களை கூப்பிட்டேன், என்னை எழுப்புனீங்க, என்னை கேட்டுனீங்க, இப்ப என்ன நடக்குது காரியம்? இயேசு என்ன செய்தார்? பேதுருவை தூக்கி வச்சுக்கிட்டு வந்தாரா? நீ அடிக்கடி தள்ளாடுவப்பா விழுந்துருவ, வேணாம் பத்தவங்க தூக்கிட்டு வந்தாரா? இல்ல, அவர்கள் படகில் ஏறினவர். அப்ப தண்ணீர் மீது 2 பேருமே நடந்து வராங்க. படகை நோக்கி நடந்து சென்ற பேதுரு எவ்வளவு தூரம் நடந்தாரோ அதே அளவு தூரம் திரும்பி நடந்து வராங்க. இயேசுவோடு கரம் பிடிச்சு வந்திருப்பாரா, கரம் பிடிக்காம வந்திருப்பாரா? அது உங்களுடைய விசுவாசத்தை கொண்டாரு. பேதுரு அந்த இனி நான் சந்தேகப்பட மாட்டேன், இனி நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் வரேன், சாவகாசமா என்ன வந்துருப்பேன், நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன். இயேசு ஐயோ எதுக்கு என் கையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு வந்திருப்பாரா? இல்லை, பேதுரு பக்கத்திலே தான் வந்திருப்பார். இவன் போறான், என் மீது விசுவாசமா இருக்கிற வரைக்கும் தன்னாட மாட்டான், நடந்து போயிடுவான். நான் என்னுடைய வார்த்தைகளை அவன் விசுவாசம் தடுமாறும் பொழுது அவன் தள்ளாடுவான். எனக்கு கூப்பிட்டான்னா அவன் நான் பிடிப்பேன், நான் பக்கத்திலே வரேன்.
நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ரட்சிக்கும்படிக்கு நமக்கு அருகிலே இருக்கிறார். படங்கள் எல்லாருமே ஏறின உடனே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள், கண்டு விசுவாசித்தார்கள். இன்று நாம் அவரை பணிந்து கொள்வோம். என்னை அழைத்த நீர் உண்மை உள்ளவர், உன்னுடைய வார்த்தை உண்மையுள்ளவர். என் பின்னே வாழ்ந்து அடிச்சிங்க ஆண்டவரே, என்ன இந்த உலகம் என்னை எவ்வளவுதான் கவர்ந்து இழுக்கட்டுமே, எவ்வளவுதான் எனக்கு மிரட்டட்டுமே, இயேசுவை பின்பற்றினா இப்படிலாம் செஞ்ச உனக்கு இது கிடையாது அது கிடையாது, நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் உனக்கு இந்த உரிமை கிடையாது, இந்த சலுகை கிடையாது, இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது, அது கிடையாது, நீ உன்னை பெற்றுமான்னு சொல்லி உனக்கு எதுனாலும் தரேன், நீ உலகத்தை பின்பற்று அப்படின்னு பிசாசு எவ்வளவு ஆசை வார்த்தைகள் சொன்னாலும், இந்த உலகம் தன்னுடைய எவ்வளவு கவர்ச்சிகளை காண்பித்தாலும் எல்லாவற்றையும் அசட்டை செய்து விட்டு என்னை அழைத்தவர் என் லக்கா இருக்கிறவர், அவருடைய வாழ்வு அதை நான் பின்பற்றுவேன். அவர் என்னை சோர்ந்து போகாதபடி எனக்கு பலப்படுத்துகிறவர், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு வீடு நடை கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியும். நம்முடைய பலவீனத்தை உணர்ந்தவர்கள் அனுதினமும் ஆண்டவரை நாம் எந்த நேரத்திலும் விழுந்துவிடக்கூடிய பலவீனமானவர். என் இருதயம் மகா திருப்புள்ளது, கேடு உள்ளது. உண்மையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உடனே டக்குன்னு ஒரு மனுஷன் மேல போயிடும், உடனே ஒரு பணத்தின் மேல போயிடும், பொருள் மேல போயிடும். அவ்வளவு சீக்கிரம் வழி விலகி போகிற கேடான மனுஷன் ஆண்டவரே, நீர் தான் என்னை ரட்சிக்கணும் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, உண்மை இல்லாம நீங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவரே. அனுதினமும் தன்னை தாழ்த்தி நொறுங்கி பணிந்தவர்கள் இயேசுவை அப்படி பணிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நீர் தேவனுடைய குமாரன்னு பணிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நாம் எப்படி அவரை பணிந்து கொள்ளணும்? உண்மை அல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீரே என்னை நடக்க செய்கிறவர், நீரே என்னை தூக்கி விடுகிறவர், நீரே என்னை ஸ்திரப்படுத்துகிறவர், நீரே என்னை பலப்படுத்துகிறவர், நீரே உமக்கை மகிமை அப்படின்னு சொல்லி நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு அவரை தொழுவோம். அப்படிப்பட்ட தொழுகை செய்தவர்களாய் அவரை பின்பற்றுவோம்.